43வது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே டு அசோசியேஷன் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டேட் சாம்பியன்ஷிப் 2026 இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற டிஎஸ்கே தலைவர் ஹன்ஷி ஜேக்கப் தேவகுமார் அவர்களே, பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தாஃப் ஆலம் அவர்களே மற்றும் ஜேஎஸ் கலைமணி, பிஆர் ரத்னபாலா, ராஜசேகரன், ரமேஷ் பாபு, ராஜாமணி, நாகராஜன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவல் தா வேலு அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, என்னுடன் வருகை தந்திருக்கிற தம்பி வன்னியரசு அவர்களே, அண்ணன் அமைப்பு செயலாளர் கி இளமாறன் அவர்களே, இந்நிகழ்வில் நான் பங்கேற்பதற்கு நம்முடைய தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு என்னை அறிமுகப்படுத்தி பரிந்துரைத்திருக்கிற தம்பி இந்த அமைப்பின் மாநில துணைத் தலைவர், திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் சா நியூட்டன் அவர்களே, போட்டியில் பங்கேற்க வருகை தந்திருக்கிற வீரர்களே, வீராங்கனைகளே, விருதுகள் பெறவிருக்கிற சீனியர் கராத்தே வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பது, குறிப்பாக கராத்தே போட்டி, விருது வழங்குதல், பரிசு வழங்குதல் என்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்பது இதுதான் முதல் முறை. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட இந்த சங்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், தம்பி நியூட்டன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வில் நமது சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் என்பதை அறிந்ததும் நான் மகிழ்ச்சியுற்றேன். அவர் மட்டும் போதுமே, அவரை வைத்து நடத்துங்கள், எனக்கு பெரும் பணிச்சுமைகள் உள்ளன, அந்த நாளில் பங்கேற்க இயலுமோ இயலாதோ என்கிற நெருக்கடி உள்ளது என்பதை எடுத்து சொன்னேன். ஆனாலும் தலைவர் ஜேக்கப் அவர்களும், பொதுச் செயலாளர் அல்தாஃப் அவர்களும், தம்பி நியூட்டன் அவர்களும் நேரிலே வந்து அன்பு கட்டளையிட்டார்கள். அவசியம் எங்கள் நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கிற அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்கள் இதுபோன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே, குங்ஃபு போன்ற கலைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும். அவர்களை நல்ல ஆரோக்கியமுள்ள, கட்டுடல் பெற்ற இளம் தலைமுறையினராக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு, உயரிய நோக்கத்தோடு இந்த அமைப்பு டிஎஸ்கேஏ, இந்த அசோசியேஷன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக சிறந்த கட்டுப்பாடோடு இயங்கி வருகிறது என்பதை அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
பாராட்டுகிறேன். மாநில அளவிலான இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிற வீரர்கள், வீராங்கனைகள், இந்த போட்டியில் சிறப்பாக தங்களது ஆளுமையை வெளிப்படுத்தவும் வெற்றி பெற்று விருதுகளை பெறவிருக்கிற தோழர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கவும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கலை பரவி இருக்கிறது. குறிப்பாக சீனாவில் இந்த கலை கற்றுக்கொள்ளாத இளம் தலைமுறையினரே இல்லை என்கிற அளவுக்கு இதனை தேசியமயப்படுத்தி இருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே ஒவ்வொரு வயது வந்த இளைஞனும் கட்டாயம் இராணுவ பயிற்சி பெற வேண்டும் என்பது சட்டப்பூர்வமான கடமையாக்கி இருக்கிறார்கள். அதைப்போல சீனாவிலே ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் இது போன்ற கலைகளில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறையாக்கி இருக்கிறார்கள். இளம் தலைமுறையினர் நோஞ்சான்களாக இருந்தால் அந்த தேசமும் நோஞ்சான் தேசமாக மாறிவிடும். யூத் என்பது எனர்ஜி என்று பொருள். இளமைதான் ஆற்றல். அவர்கள் உள்ளத்தின் அடிப்படையிலும் உடலின் அடிப்படையிலும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்குவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த வயதில் கல்வி கற்பது எவ்வளவு இன்றியமையாததோ அதைப்போல உடலை தம் கட்டுக்குள் கொண்டு வந்து ஆரோக்கியமுள்ள ஒரு கட்டுடலை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இது போன்ற கலைகளின் மூலம்தான் கிட்டும். ஆகவே ஒவ்வொரு இளைஞனும், வயது வந்த இளைஞனும், ஒவ்வொரு வயது வந்த இளம் பெண்ணும் இந்த கலைகளை கட்டாயம் கற்க வேண்டும் என்கிற அளவுக்கு இதை தேசியமயப்படுத்த வேண்டும். அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் விளையாட்டுக்கென்று 1 மணி நேரம் ஒதுக்கப்படுகிறது. அந்த விளையாட்டிலே, அந்த நேரத்திலே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்பது கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய விழைவு, என்னுடைய கருத்து. என்னை போன்றவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிட்டாமல் போய்விட்டது. விளையாட்டிலே ஆர்வம் இல்லாமல் இருந்த மாணவர்களுள் நானும் ஒருவன். இதுபோன்ற கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களால் சோம்பேறியாக இருக்க முடியாது, மந்தமாக இருக்க முடியாது. வேலை செய்யாமல் வெறுமனே அரட்டை அடிக்க மாட்டார்கள். உடல் அவர்களை உசுப்பிக் கொண்டே இருக்கும், டைனமிக்காக இயங்க வைத்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த கலை என்பது வெறும் பரிசு பெறுவதற்கான கலை அல்ல, போட்டிகளில் பங்கேற்பதற்கான கலை அல்ல. உடலை 24 மணி நேரமும் விழிப்போடு இருக்க வைப்பதற்கான ஆற்றல் பெற்ற கலைகளுள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் முதன்மை பங்கு வகிக்கிறது. மற்ற விளையாட்டுகள் நமக்கு உடலுக்கு திறம் வளர்க்கிறது என்றாலும் கூட இது ஒரு டிசிப்ளின் என்கிற ஒழுங்கை, கட்டுப்பாட்டை முதன்மைப்படுத்துகிறது. கராத்தே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கண்டபடி அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவர்களுக்கு கற்றுத்தருகிற முதன்மையான ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின். அந்த கலையை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதைப் போல வாழ்க்கையையும் முறையாக வாழ வேண்டும் என்கிற டிசிப்ளினை இது கற்றுத்தருகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உறங்க வேண்டும், எப்போது விழிக்க வேண்டும், விழித்தவுடன் என்ன கடமைகளை செய்ய வேண்டும், எப்போதும் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டும், எப்படி அதை வைத்திருக்க வேண்டும்,
என்பதையெல்லாம் சேர்த்தே கற்றுத்தருகிற ஒரு கலை இது. உடலின் ராஜ உறுப்புகள், உள்ளுறுப்புகள், நமக்கு தெரிந்த வெளி உறுப்புகள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை கண்டறிய முடியும். உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கின்றனவா என்பது நமக்கு தெரியாது. நுரையீரல், இருதயம், இரைப்பை, கல்லீரல், இப்படிப்பட்ட உறுப்புகள், சிறுநீரகம், இவையெல்லாம் அதற்கும் பயிற்சி தேவை. ஆனால் நாம் அந்த பயிற்சியை தருவதில்லை. நடப்பதால் அது நிகழாது, சின்ன சின்ன விளையாட்டுகளால் அது நிகழாது. ஆனால் கராத்தே, குங்ஃபு போன்ற கலைகளை கற்கிற போது ராஜ உறுப்புகள் என்கிற இந்த உள்ளுறுப்புகள் பயிற்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. இதயத்திற்கான பயிற்சி, நுரையீரலுக்கான பயிற்சி, சிறுநீரகத்திற்கான பயிற்சி என்கிற அடிப்படையில் அந்த உள்ளுறுப்புகளுக்கான இரத்த ஓட்டத்தை அது சீர் செய்கிறது, அது விரைவுபடுத்துகிறது, அந்த ஆற்றலை அது தருகிறது. உள்ளுக்குள்ளேயே தான் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய உடலில், உள்ளத்தில் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏதுவான கலைகள் கராத்தே, குங்ஃபு போன்ற கலைகள், த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கிற கலைகள். ஆகவே இது ஏதோ ஒரு சில இளைஞர்கள் மட்டும் பங்கேற்கிற ஒரு கலையாக தனிமைப்பட்டு நிற்காமல் அனைவரும், வயது வந்த அனைவரும், இளம் பிள்ளைகள், முதுமையடைந்தவர்கள் என்று முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார் அத்தனை பேரும் 70 வயதை கடந்தவர்கள் என்று அல்தாஃப் சொன்னார். இன்றைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். இப்போதும் கராத்தே பயிற்சியை இளைஞர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொல்லுகிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி உடல் உறுப்புகளுக்கான பயிற்சியை மேற்கொள்ளாதவர்கள் 70 வயது ஆனால் உளவியல் அடிப்படையிலேயே வயது மூப்பு ஆகிவிட்டது, இனி நாம் வேஸ்ட் என்ற ஒரு மனநிலைக்கு போய் விடுவார்கள். ஒரே இடத்தில் மந்தமாக அமர்ந்து விடுவார்கள். செய்வதற்கு வேலை எதுவும் இல்லை என்ற மனநிலைக்கு ஆளாகுவார்கள். ஆனால் இவர்கள் 70 வயதுக்கு மேலும் இளைஞர்களாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த தன்னம்பிக்கையை தந்தது இவர்கள் கற்றுக்கொண்ட இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கிற இந்த மகத்தான கலைகள் தான். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தா வேலு அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்பது அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய பாடமாக்க வேண்டும், மாணவர்களுக்கு அதை கற்றுத்தர வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டுமென, வேண்டுகோள் விடுக்க வேண்டுமென ஒரு வேண்டுகோளை உரிமையோடு அவருக்கு வைத்து, வாய்ப்பு கிடைக்கிற போது நானும் முதலமைச்சரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வேன் என்பதை சொல்லி, போட்டியில் பங்கேற்க இருக்கிற அனைவருக்கும், வெற்றி பெற உள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.